எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காலி ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி நான் பாக்கெட் நெய் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கற்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளி 2 நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா உடனே தக்காளி போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வேக வைக்கணும்லாம் இல்லை. இந்த அளவுக்கு தக்காளி வெந்தால் போதும். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் நிறையா புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கும்போது புதினாவோட தலையை மட்டும் சேர்க்காதீங்க, அதோட தண்டையை கட் பண்ணி போடுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக செய்கிறதுனால தான் பாக்கெட் ஐட்டம்ஸ் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நிறையா செய்யும்பொழுது பிரியாணி மசாலா அரைச்சி தான் செய்வேன். இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பிரியாணிக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். சாதம்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கழுவி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். மஷ்ரூமை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். பெரிய டம்ளர் 1 டம்ளர். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரிசி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. ஏன் 1 நிமிஷம் சிம்மில் வைங்கன்னா அந்த கிரேவியும் மஷ்ரூமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு எப்போவுமே 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டிங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ குக்கரை மூடி வச்சு 1 விசில் விடுங்க. நான் பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போவுமே 1 விசில் தான் விடுவேன். அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் மஷ்ரூம் பிரியாணி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.